அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 16ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சில தவறுகள், டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. சிபி ஸ்டடீஸ்ட்டை கண்டிப்பாக அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் சிபி ஸ்டடீஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். நீங்கள் பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு ஜஸ்ட் டயல் லிமிடெட். 895 ரூபா கரண்ட் பேஜ், 160 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 13% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் லிமிடெட், 4347 ரூபா கரண்ட் பேஜ், 316 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 1% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஃப்ளாட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், 946 ரூபா கரண்ட் பேஜ், 3 கோடியே 10 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் எந்த மாற்றமும் இல்லை, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. ஏஞ்சல் ஒன் லிமிடெட், 2715 ரூபா கரண்ட் பேஜ், 114 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 19%, நெட் ப்ராஃபிட் 61% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா டவுனாக இருக்குது. இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்பெனி 114 கோடி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அந்த வகையில் மகிழ்ச்சி தான். ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 81 ரூபா கரண்ட் பேஜ், கிட்டத்தட்ட 16 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 48% டவுனாக இருக்குது. ஸோ இவங்க ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா இயரில் டவுனாக இருக்குது. டெக் மஹிந்திரா லிமிடெட், 1608 ரூபா கரண்ட் பேஜ், 1129 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 3% இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட் 30% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு நல்ல ரிசல்ட் இது டெக் மஹிந்திரா. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் லிமிடெட், 238 ரூபா கரண்ட் பேஜ், 134 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 54% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயரில். அடுத்து டிபி கார்ப் லிமிடெட், 281 ரூபா கரண்ட் பேஜ், கிட்டத்தட்ட 81 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் 31% டவுனாக இருக்குது. ஸோ இது இயரில் கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட் டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25%. இதற்கான ரெக்வயர்ட் பார்த்தீங்கன்னா 23 ஜூலை. செக்டர் வந்து பிரிண்ட் மீடியா. ஆக்செட்டல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 491 ரூபா கரண்ட் பேஜ், 6 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% கிட்ட வருது. ரெக்கவர்ட் எஸ்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ப்ளூ காட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், கரண்ட் பேஸ் 18.88 ரூபா, 1:10 ஆல்ரெடி ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கா தான், ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடியவரெல்லாம் வரும். செக்டர் வந்து ஃபெர்டிலைசர், செக்டார் வந்து மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் இருக்காங்க. அடுத்து அப்கமிங் போர்ட் மீட்டிங் மே கன்சிடர், முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட், 1996 ரூபா கரண்ட் பேஜ், 19 ஜூலையில் போர்ட் மீட்டிங். போர்ட் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டு, போனஸு, ரிசல்ட்டு 3மே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டிவிடெண்டு ரிசல்ட் வழக்கமாக அனௌன்ஸ் பண்ணுறது, பட் போனஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு போனஸ் தருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நல்ல ரிசர்வ் வச்சுருக்காங்க கம்பெனி. அதேமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 22 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். அதுவும் என்னென்னா ஸ்பெஷல் டிவிடெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மல் டிவிடெண்ட் கிடையாது, ஸ்பெஷல் டிவிடெண்ட். வருஷத்துக்கு ஒரு டிவிடெண்ட் தான் தராங்க. ஸோ இந்த வருஷம் டிவிடெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கொடுக்க போகிறது ஸ்பெஷல் டிவிடெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் டிவிடெண்டும் போனஸும் தராங்கன்னு. செக்டார் வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு. இந்த நியூஸ் உங்களுக்கு காலையிலே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா காலையிலே வந்த நியூஸை நான் இப்போ தான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுறோம். ஸோ நல்ல ஈவினிங் தான் அப்டேட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப் லிமிடெட், 3198 ரூபா கரண்ட் பேஜ், 23 ஜூலையில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து கமோடிட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க. 3 ரூபா 60 இந்த வருஷம் ஆல்ரெடி டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். ஆர்ஆன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 382 ரூபா கரண்ட் பேஜ், 23 ஜூலையில் போர்ட் மீட்டிங். போனஸ் கொடுத்து போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ 23 ஜூலையில் போனஸ் என்ன மாதிரி தராங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கம்பெனி நல்லா ரிசர்வ் வச்சுருக்காங்க. ஸோ போனஸ் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டு. எல்டி ஃபுட்ஸ் லிமிடெட், 503 ரூபா கரண்ட் பேஜ், 24 ஜூலையில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2மே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 50 பைசா டிவிடெண்டாக இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் 2வது டிவிடெண்டாக இருக்கும். ரிஜிஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 10 ரூபா 77 கரண்ட் பேஜ், 25 ஜூலையில் போர்ட் மீட்டிங் இருக்குது. இந்த போர்ட் மீட்டிங்கில் போனஸு, ரிசல்ட் 2மே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. கம்பெனியில் பெருசாக ரிசர்வ் இல்லை. ஸோ சின்ன போனஸ் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எஸ்எல்ஆர் சொல்யூஷன் இந்தியா லிமிடெட், 1407 ரூபா கரண்ட் பேஜ், 31 ஜூலையில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2மே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 50 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ 2வது டிவிடெண்டாக இருக்கும். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்.
ராம் இன்ஃபோ லிமிடெட் 105 ரூபா காயின் பேஸு 14 கோடியே 14 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது திரிபுரா கவர்மெண்ட். டிபிஐ இந்தியா லிமிடெட் 16 ரூபா காயின் பேஸு 13 கோடியே 77 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது இந்தியன் ஆயில் கார்பரேஷன். பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் 540 ரூபா காயின் பேஸு 105 கோடிக்கான ப்ராஃபிட் கொடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. அதுமாதிரி நாளைக்கு 17 ஜூலையில் என்னென்ன கம்பெனிலாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க முக்கியமான கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் கோ லிமிடெட், நியூஜென் சாஃப்ட்வேர், எல்டிஐ மைண்ட்ரி, விப்ரோ, டாடா கம்யூனிகேஷன், சவுத் இந்தியன் பேங்க் ரொம்ப ஃபேவரட்டான பேங்க்கு. அடுத்து சிஎட் லிமிடெட், இவங்களாம் நாளைக்கு முக்கியமான கம்பெனிகள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களை ஒருவன். நன்றி, வணக்கம்.